வணக்கம். நீங்க உங்க கடைய நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு உழைப்ப போடுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அந்த உழைப்புக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கவசம் இருக்கா? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அதுதான். ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ். ஆமா, இது ஒவ்வொரு கடை உரிமையாளருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. வாங்க, உங்க வியாபாரத்த எப்படி பத்திரமா பாத்துக்கலாம்னு விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்ளோ மெஹனத் போட்டு உங்க கடைய நடத்துறீங்க. ஆனா சில விஷயங்கள் நம்ம கையில இல்லையா? திடீர்னு ஒரு தீ விபத்து, இல்ல ஒரு திருட்டு, இல்லனா எதிர்பார்க்காத ஒரு வெள்ளம். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல? இதுல எது ஒண்ணு நடந்தா கூட நம்ம வியாபாரத்தை அது எவ்ளோ பெரிய அளவுல பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தா போதும், பல வருஷமா நீங்க கண்ணும் கருத்துமா சேர்த்த உங்க முதலீடு, உங்க உழைப்பு எல்லாமே ஒரே நாள்ல காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பெரிய சவால். சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையா? கவலைப்படாதீங்க, நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இந்த முழு விளக்கத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இன்சூரன்ஸ் எதுக்கு தேவை, அப்புறம் இந்த ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ்னா அப்படி என்ன, இது யாருக்கெல்லாம் சரிப்பட்டு வரும், இதுல என்னென்னலாம் கவர் ஆகும், ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது, கடைசியா உங்க உழைப்பை எப்படி பாதுகாக்கலான்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். சரி, முதல்ல முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம். எதுக்கு இன்சூரன்ஸ் தேவை? சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க பிசினஸ்க்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, ஒரு பாதுகாப்பு வலை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்க கடைக்கு என்னென்ன ரிஸ்க் எல்லாம் இருக்கு. தீ விபத்து நடக்கலாம், திருட்டு போகலாம், திடீர்னு மழை வெள்ளம் வரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, உங்க கடைக்கு வர்ற ஒரு கஸ்டமருக்கு தெரியாம ஏதாவது அடிபட்டுட்டா கூட அது நம்ம பொறுப்பாகிடும். இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மள காப்பாத்துற ஒரு கவசம் தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி. அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ்னா அது என்னதான்? வாங்க, இப்போ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்கள மாதிரி சின்ன நடுத்தர கடை வச்சிருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு பேக்கேஜ் பாலிசி. அதாவது பலவிதமான கவரேஜ ஒன்னா சேர்த்து ஒரே பாலிசியா குறைஞ்ச பிரீமியத்துல கொடுத்துருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க கடைக்கு 24/7 இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது. எல்லா ஆபத்துல இருந்தும் உங்க கடைய பாத்துக்கும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இந்த பாலிசி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? உங்க பிசினஸ் இந்த லிஸ்ட்ல வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, மளிகை கடை வச்சிருக்கீங்களா, இல்ல மெடிக்கல் ஷாப்பா, துணிக்கடை, ஸ்டேஷனரி கடை, சின்ன ரெஸ்டாரண்ட், இப்படி நிறைய சிறு வணிகங்களுக்கு இது பொருந்தும். ஒருவேளை உங்க கடை இதுல இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் இந்த பாலிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா போதும், அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த பாலிசில எதெல்லாம் அடங்கும், எதெல்லாம் அடங்காது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். வாங்க பார்க்கலாம். ஒரு பாலிசியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன கவர் ஆகும், என்ன கவர் ஆகாதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, உங்க கடையோட பில்டிங், உள்ள இருக்கிற பொருட்கள், இது தீ விபத்து, வெள்ளம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படும். அப்புறம் திருட்டு, உங்க கல்லாப்பெட்டியில இல்ல சேஃப்ல இருக்கிற பணம், பப்ளிக் லயபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, இது எல்லாமே கவர் ஆகும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, போர் மாதிரியான பெரிய நிகழ்வுகள், நீங்களே வேணும்னே உங்க கடைக்கு சேதம் உண்டாக்கினா, இல்ல ரொம்ப நாள் ஆனதால ஏற்படுற சாதாரண தேய்மானம், இந்த மாதிரி விஷயங்கள் கவர் ஆகாது. அதனால பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, கடவுள் புண்ணியத்துல எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா ஒருவேளை துரதிருஷ்டவசமா ஏதாவது ஒன்று நடந்துட்டா இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்றது? அது பெரிய ப்ராசஸா இருக்குமோன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா உண்மையில அதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை இருக்கு. முதல்ல ரொம்ப முக்கியமானது, சம்பவம் நடந்த உடனேயே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ரெண்டாவது, ஒருவேளை திருட்டு மாதிரியான விஷயம்னா உடனே போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். மூணாவது, கிளைம் ஃபார்மை வாங்கி அதுல கேட்கிற எல்லா விவரத்தையும் சரியா நிரப்பி தேவையான டாக்குமெண்ட்ஸ் கூட சேர்த்து சப்மிட் பண்ணணும். கடைசியா, உங்க சேதத்தை கணக்கிட இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு சர்வேயர் வருவார். அவருக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ்க்காக கட்டுற பிரீமியம் ஒரு தேவையில்லாத செலவுன்னு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அது செலவே இல்ல. அது உங்க பிசினஸோட எதிர்காலத்துக்காக நீங்க செய்யற ஒரு மிக முக்கியமான முதலீடு. உண்மையில இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே இதுதான். உங்க கடைக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இருக்கும்போது, ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாம மனசு நிம்மதியா இருக்கும். அப்போதான் உங்க முழு கவனத்தையும் உங்க வியாபாரத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு யோசிக்க முடியும். அந்த மன நிம்மதி, அதுக்கு விலையே கிடையாது இல்லையா? இந்த முழு விவரமும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க உழைப்பால நீங்க உருவாக்கின இந்த முதலீட்டை பாதுகாக்க நீங்க தயாரா?
யோசிங்க. அடுத்த முறை வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி.